எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஒரு மனதாக வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். போட்டி இருந்து அதிலும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் மற்றவர்கள் இங்கே திளைத்துக் கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியில் இருந்து ஒரு அபூர்வமான ஒரு மகிழ்ச்சியில் நான் திளைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினர். ஆனால் நான் ஓட்டு போடல, தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. ஆனால் போட்டிருந்தாலும் யாருக்கு போட்டிருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி வேறு யாருக்கும் கிடைக்காது. இந்த உறவு 40 ஆண்டு கால உறவு எங்களுக்குள். நானும் ஆர்.வி. உதயகுமார் அவர்களும் ஒரே காலகட்டத்தில் திரைப்படக் கல்லூரியில் படித்தோம். அவர் இயக்குனர் பிரிவில் படித்துக் கொண்டிருந்தால் நான் நடிப்பில் படித்துக் கொண்டிருந்தேன். அன்றிலிருந்து நம்முடைய விவாதங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சினிமா எப்படி இருக்க வேண்டும், தமிழ் சினிமா இருக்க வேண்டும் என்று. அதற்கு அடுத்த பேட்சில் செல்வமணி இங்கே வந்து சேர்ந்தார் இயக்குனர் பிரிவில். ஆக நாங்கள் 3 பேரும் ஒரே கிளையில் விரிந்த பூக்கள். அது எங்களுக்கு மட்டும்தான் இந்த 3 பேருக்கும் இங்கே இருக்கு. ஸோ செல்வமணி தம்பியோட அணுகுமுறை, செயல்முறை, நடைமுறை எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரே எண்ணத்தோடு பயணிப்பது அல்லது மாறுபட்ட கருத்துக்கள் ஒன்றிணைந்து ஒரு செயலை செய்வது என்பது மிக அபூர்வமான காரியம். இன்று உலகம் முழுக்க அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஒன்னா சேர்ந்து சிந்திக்கிற ஒரு பக்குவமே இல்லாதவர்களாக. அதற்கு நடுவில் இவங்க வந்து இந்த மாபெரும் ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. சாதனை தான் அது, திரும்பியும் நடக்குமான்னு தெரியல. ஸோ உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவனாக, என் சங்கத்தின் தலைவனாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், உங்கள் சங்கத்தின் செயல்பாடுகளோடு இணைந்து நடிகர் சங்கமும் பயணிக்கும் இந்த தமிழ் சினிமாவை மிக வேகமாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் அதை செய்து முடிப்போம் முன்பே காலகட்டத்தில் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். ஒன்றும் இல்லை, ஒரு பொன்னாடை போத்தலாமா இல்லை பூங்கொத்து கொடுக்கலாம்னா, பூங்கொத்து இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் குப்பை தொட்டிக்கு போயிடும். சாலில் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், மறுசுழற்சி செய்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் இயக்குனர்கள் அப்படின்றது ஒரு அறிவு சார்ந்த விஷயம்ன்றதுனால எங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் வாழ்த்துக்களாக ஒரு புத்தக வடிவில் நான் கொடுக்க விரும்புகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. எங்கள் பணி இணைந்து தொடரும் என்ற நம்பிக்கையில் அமர்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். 2026 2029 நிர்வாகிகளுக்கான 26-29 ஆண்டுக்கான நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த இனிய காலை வேளையில் வந்திருக்கும் அனைத்து நல்ல மனம் கொண்ட நமது உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கமும் வரவேற்பும் செய்கிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். இந்த இயக்குனர் சங்க தேர்தலை மிகச் சிறப்பாக நடத்தி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அழகாக தனக்கே உரிய பாணியில் அற்புதமாக நடத்தி தந்த தேர்தல் அதிகாரி மரியாதைக்குரிய நீதியரசர் டாக்டர் திரு எஸ்எஸ்பி தர்வேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்களை வரவேற்கிறேன். தமிழ் திரைப்பட தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். நமது பெப்சி பொதுச் செயலாளர் திரு சுவாமிநாதன் அவர்களை வரவேற்கிறேன்.
பெப்சி பொருளாளர் திரு செந்தில்குமார் அவர்களை வரவேற்கிறேன். முன்னாள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் அண்ணன் திரு தானு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ் திரைப்பட நடப்பு விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவர் அண்ணன் டி.ஏ. அருள்பதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நமது சீகா பொதுச் செயலாளர் அன்பு தம்பி இளவரசு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நடன இயக்குனர் என் அன்பு சகோதரி திருமதி கலா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த எலெக்ஷன் எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றது. போட்டி இல்லாமையே தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு செல்வமணி அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா செல்வமணி அவர்களுடைய பங்களிப்பு தமிழ் திரைப்பட உலகத்திற்கே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு 4 பேர் ஏதாச்சும் குறை சொன்னாலும் அதை பற்றி நாகரிகமாக அதை பற்றியே கண்டுக்காமல் நம்ம சினிமாவுக்கு என்ன நல்லது பண்ண போகிறோன்றதை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுகிற அன்பு தம்பி எங்கள் சங்க தலைவர். அவர் நிற்கிறனொன்னே யாரும் எதிர்த்து நிற்கலை. அவர் கூட நாங்கள் நிற்கும்போது எங்களையும் யாரும் எதிர்த்து நிற்கலை. மேபி நாங்கள் உழைச்ச உழைப்புக்கு நீங்கள் கொடுத்த மரியாதைக்கு நான் என்றென்றைக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த மரியாதையை நாங்கள் காப்பாற்றுவோம் உங்களுடைய ஆதரவோடு. நாங்கள் வந்த உடனே இன்றைக்கி கூட ஒரு டைரக்டர் ஒரு 3 லட்ச ரூபா வைப்பு நிதி கொடுக்குறேன்னு சொல்லி எங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் திரு ஹரி அவர்கள். அவருக்கு நான் தான் சொல்கிறேன், வந்த உடனே எங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம், வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் இப்போது என்பதை உங்களுக்கு நன்றியோடு தெரிவித்து காலையில் இயக்குனர் ரவி அவர்கள் ஃபோன் செய்து, ஆனால் இந்த முதியோர் ஓய்வூதிய திட்டத்துக்கு நான் ஒரு 3 லட்ச ரூபா வைப்பு நிதியாக நான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வரும்போது, நான் இப்போ காரில் வரும்போது தான் சொன்னார். ஸோ எல்லாம் இந்த அன்பு உள்ளங்களுக்கு கிடைத்த வெற்றி தான். அந்த இயக்குனர் அரியவர்களுக்கு வாழ்த்துவதோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களை வழி நடத்தி, இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விக்ரமன் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு டைப்பான ஆள். அவர் அமைதியாக இருப்பார், ஆனால் என்னென்ன பண்ணுறீங்க பாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அதாவது நம்ம சங்கம் அப்படி இருக்கணும் அப்படின்றதில் அது எங்களையெல்லாம் முன்னிறுத்தி அவர் இந்த ஒட்டுமொத்த அணிக்கும் ஆதரவாக நின்று தலைமை தாங்கிய திரு அன்பு சகோதரர் விக்ரமன் அவர்களுக்கு நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தரும். ஏன்னா இந்த சங்கத்தின் ஒரு பிம்பமாகவே அவர் இருக்கிறார். என்னென்ன சங்கத்தில் நடக்குது, என்னென்ன நல்லது பண்ணுறாங்க, உடனே ஃபோன் பண்ணுவார், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அது பண்ணீங்களா, இது பண்ணீங்களான்னு அப்பப்போ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற சங்கத்தில் நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம், இப்போ இல்லைங்கிறதுக்காக இல்லை, இன்னும் நம்ம சங்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆன்மா நமது திரு விக்ரமன் அவர்களுடைய மனம். அந்த மனதிற்கு நம்ம அரங்க நிறைந்த கைத்தட்டலை வழங்குவோம். ஏன்னா அவர் தான் வழி நடத்தினார். நன்றி திரு விக்ரமன் சார். அதைத் தொடர்ந்து இப்போ எல்லோரும் பதவியேற்பு விழா ஆரம்பிக்க போகிறதுனால அனைவரையும் வருக வருக. பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எங்களை தொடர்ந்து கண்காணித்து கொண்டு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய செய்திகளை அழகாக வடிவமைத்து எந்த விதமான இந்த கல்மிஷமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு வம்பு வழக்குகளை எங்கள் மேலே இல்லாமல் அழகாக எங்களை பற்றி ப்ரொஜெக்ட் செய்து மற்ற சங்கங்களுக்கு ஒரு உதாரணமான சங்கமாக இந்த சங்கம் திகழ்வதற்கு நீங்களும் ஒரு காரணம் என்று பத்திரிகையாளர்களை நான் மனமுவந்து பாராட்டி நன்றி கூட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். பெப்சி செயலாளர் திரு சாமிநாதன் அவர்களுக்கு நன்றி. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நம்ம இளவரசு சார் சொன்னதும் நீங்கள் சொன்னதும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இறந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நாங்கள் யாருக்கிட்டேயுமே காசு வாங்காமல் எங்கள் நிதியிலிருந்து மட்டுமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நாங்கள் 50,000 ரூபாய் நிதியை அறிவித்த உடனேயே கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 45-50 பேர் இறந்துட்டாங்க. அந்த சமயத்தில் தான் எங்களுக்கு சிரமம் வந்தது. அதுக்காக நம்ம
நம்ம அதிகமாகவும் ஆசைப்படுறதில்ல, அதிகமாகவும் நம்மளால கொடுக்க முடியாது. பட் எல்லாருக்கிட்டையும் நம்ம போய் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இவ்வளோ கொடுங்க அங்கே கட்டாயப்படுத்துறது இல்லை. அப்படி கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடிய சூழ்நிலை யாருக்கும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு என்ன பெஸ்ட் பெனிஃபிட் வந்து சேரணுமோ அதுக்கு உண்டான விஷயங்களை நாங்கள் செய்கிறோம். இதுக்கு மீறி வந்து இன்னொன்று சொன்னீங்க நீங்கள், பெப்சிக்கு வந்து எங்களை கொஞ்சம் நல்லா கன்சிடர் பண்ணணும். நிறைய சமயத்தில் வந்து பெப்சி இயக்குனர் சங்கத்தில் நிறைய உறுப்பினர்கள் அங்கே வேலை செய்யலை. நாங்கள் இயக்குனர் சங்க தலைவரையே உங்களுக்கு 10 வருஷமாக கொடுத்துருக்குறோம். அந்த ஆள் வந்து ஹெல்த் சரியில்லாமல் போகிற லெவலுக்கு நீங்கள் வந்து வேலை வாங்குறீங்க. அவர் தூங்க விட மாட்டேன்றீங்க. ஒரு சங்கம் மாற்றி ஒரு சங்கம் போட்டு டார்ச்சர் பண்ணி எங்கள் இயக்குனர் சங்கத்தை பற்றி இயக்குனர் சங்க தலைவராக இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அவர் வந்து திங்க் பண்ண விடாமல் பண்ணுறீங்க. அதனால் ஒட்டுமொத்த பெப்சியும் சேர்ந்து ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி வருஷம் நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கேமராமேன் யூனியன், டைரக்டர் யூனியனை வாழ்த்துறதும் சிறப்பு செய்கிறதுங்கிறது ஒரு ஃபார்மலான விஷயம்தான். இருந்தாலும் வந்து ஒரு 5-6 வருடமாக வந்து நான் தொழிற்சங்கத்தில் எங்கள் யூனியனில் இருக்கிறதுனால செல்லுமணி சார் கூட நான் நிறையா வந்து அவரோட தொழிற்சங்க ரீதியாக பயணப்பட வேண்டியிருக்கு. அவரை பாராட்டுறது, வாழ்த்துறதுங்கிறது வந்து சம்பிரதாயமாக தோன்றினாலும் கூட அது என்னுடைய பெருந்தன்மையோ அல்லது யாரோ சிவா சார் கூட ரொம்ப வாழ்த்தினார், அது அவருடைய பெருந்தன்மை இல்லை. அப்படியெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு செல்லுமணி எங்களையெல்லாம் ஆளாக்கியிருக்கார். அவ்வளவு சின்சியரான ஒரு கமிட்மெண்ட்டை வந்து ஒரு மனுஷன் வச்சுக்கிறதுங்கிறது, சிவா சார் எப்பவுமே ரொம்ப காமெடியாக பேசுகிற மாதிரி ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணுவார். இன்னைக்கு சூப்பராக சொன்னீங்க சார், உண்மைதான். ஒருத்தர் டெடிகேட்டிவாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, என்ன காரணத்தினால ஒரு மனுஷன் தன்னை இவ்வளவு தூரம் ஐக்கியப்படுத்திக்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு நோக்கம் அவருக்குள்ளார ஒரு சோல்ஃபுல்லான ஒரு குறிக்கோள் இருக்கு. சரி, நம்ம இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தோம், ஒரு டைரக்டர் ஆனோம், ஓகே ரைட்டு, ஒரு ஹீரோயினை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணோம், அப்பா ஆயிட்டோம், அதெல்லாம் சரி. அப்புறம் அடுத்து என்னடா? என்ன உண்மைதானே? ஹீரோயினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு இல்லையா சார்? அவருக்கு பண்ணாரு, அடுத்த தலைமுறைக்கு அது உதாரணமா இருக்கட்டும் சார். வர நம்ம அது ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிற மாதிரி அது மாதிரி வரட்டுமே. என்ன இப்போ உங்களுக்கு ஒன்றும் பொறாம இல்லையே? நீங்க டைரக்டர் ஆக முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டீங்க. கம்பத்துக்கு வர்றாரு, இங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து கம்பத்துக்கு வர்றாரு. பண்ணபுரத்தில் இளையராஜா சார் பிறந்த ஊர் தான் அவங்க திருமதி பிறந்த ஊர். பாருங்க எங்க ஆரம்பிச்சு எங்க போகுது வண்டி. என்ன மூலசூடு கோபம்னா வந்து சத்யராஜ் சாரை வச்சு ஒரு படம் ஷூட்டிங், டைரக்டருக்கும் செல்லமணி சாருக்கும் ஹீரோவுக்கும் ஒத்து போல, படம் கேன்சல். மம்முட்டி சாரோட ஒரு படம் வருது, அருணாச்சலம் ஸ்டுடியோவில் நினைக்கிறேன், காலையில் மதியானம் 2 மணி கால் சீட்டு, அதோட சண்டை கேன்சல். என்ன காரணம் அப்படின்னா, திமிர் இல்லை. நான் நினைக்கிறது ஒரு விஷயம் வரணும், அதுக்கு நீ எந்த ஹீரோவானாலும் நான் எடுக்கிற ஷாட்டை எடுப்பேன், இல்லை என்ன போயிட்டார். அவ்வளவு தூரம் இருந்த ஒருத்தர் இங்க 23 யூனியன்ல ராத்திரில எப்படி தூங்குறாருன்னே தெரியல. ஏன்னா காலையில எந்திரிச்சு போன் வரலைன்னா தான் ஆச்சரியம் வந்துடும். எந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் டைரக்டா அட்டன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை. அதுல சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்காரு எங்களுக்கு, காலையில ராத்திரி தூங்கும் போதே செல்லமணி அப்படின்னு தான் தூங்குவாரு, எந்திரிக்கும் போது செல்லமணி தான் எந்திரிப்பாரு. அப்படிதானே சம்பத்து இல்லையா? பாஸ்கர் வரலையா? அதே மாதிரி சாமிநாதன் சாருக்கு தொந்தி வந்து 48 இருந்துச்சு, பொதுச் செயலாளராகி 42 அடுத்ததுல 38,000. ஏன்னா இது எதுவும் பெரிய பூதகமான பிரச்சனைகள் இல்ல, சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு வேண்டுகோள் வந்து சக கேமராமேன் மாத்திரம் இல்லாம டைரக்டர்கள் யூனியன்ல எல்லாரும் இருக்கிற வைக்கிறது என்னன்னா, இறந்து போனால் ஒருத்தருக்கும் ஒண்ணும் இல்லாம இருக்கு, இயக்குனர் சங்கத்துல தான் இருக்கு. அப்படி எல்லா யூனியன்லயும் ஏதோ ஒரு வகையில உதவி பண்ணப்படுது. இதை நீங்க மேல வருத்தப்பட்டுக்கிட கூடாது. தினசரி ஊழியர்கள் தங்களது சங்கத்தின் மீது வச்சிருக்கிற விசுவாசமும் பண்பும் அது மேல அவங்க வச்சிருக்கிற அக்கறையும் சீஃப் டெக்னீஷியன் லெவலில் இருக்கவங்க ரொம்ப அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைய பொருளாதார சூழலில், வாழ்க்கை சூழலில் இந்த சங்கம் மிக 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 சப்போர்ட் பண்ணலைன்னா அனாதைகளாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே இங்க வெற்றி பெற்ற பல இயக்குநர்கள் இந்த சங்கத்தின் உறுப்பினராகவே இல்லை என்பது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. நான் ஒரு இடத்துல போய் பேசும்போது, ஆமா சார் நாங்க சேரல, ஏயா சேரலைன்னா அதுக்கு காரணம் சொல்ல தெரியல. செயற்குழு இந்த நம்பியை விட்டீங்கன்னா போய் நோண்டி நொங்க எடுத்துருவான். அவன் ஒரு ஆளை ஒப்படைச்சிட்டீங்கன்னா போதும், போய் எலி தோட்டக்குள்ள போனா கூட அதை எப்படியாவது பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துருவான். அதை கொண்டு வந்து சேர்ந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்ற இயக்குநர்கள் தங்களுக்கு பின்னாடி வர்ற அந்த சங்கத்து உறுப்பினர்களுக்கு மரணம் அடைந்தாலோ
ஏதாவது ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ற மாதிரியான ஒரு ஃபண்டை வந்து நீங்க ரைஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமான வேலையா நாங்க வைக்கிறோம். அதை நாங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். கேமராமேன் யூனியன்ல செஞ்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து உயிரோட இருக்கும்போதே 1.5 லட்ச ரூபா, 75 வயசு ஆயிடுச்சுன்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்துறோம். 50,000 ரூபா அவரோட ஈமச்சடங்குன்னு வச்சிருக்கோம். இப்படி நாங்க ஒரு வேலையை பண்ணியிருக்கோம். நம்ம தயாரிப்பு உதவியாளர் சங்கம் மாதிரி 8 லட்சம் 10 லட்சம் கொடுக்கறது நம்ம பத்தாது. அது அவங்க 1000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சதுல இருந்து முன்னாடி 82 83ல ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா ஏவிஎம்ல எடிட்டிங்ல ஒர்க் பண்ணுவாங்க. எவ்வளோட காசு வச்சிருக்க, நீ எவ்வளவு காசு வச்சிருக்க, நீ எவ்வளவு காசு வச்சிருக்க, காக்கா கூடி கரைந்து கூட்டத்துக்கு கூடுற மாதிரி அந்த தினசரி ஊழியர்கள் தங்களுடைய சக தோழன் இறந்துட்டான்னா அந்த ஈமச்சடங்கு காசு இருக்காதுன்னு தெரிஞ்சு உடனே அவங்க வந்து காசு சேர்ப்பாங்க. அதனால இன்னைக்கு அவங்க 8 லட்சம் 10 லட்சம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. சினிமாங்கிற நிரந்தரமற்ற ஒரு தொழில வரணும்னா நம்ம வந்து இயக்குநர் சங்கம் அவசியமாக அதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்ட அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற இயக்குனர் திலகங்களே, உறுப்பினர்களே, மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். 2 நாட்களுக்கு முன்புதான் அருமை சகோதரர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியிலே பேசி என்னை இந்த விழாவுக்கு அழைத்தார்கள். நிறைய விழாக்கள் இன்றைய தினமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் அவர் கேட்டவுடனே நான் வந்தாக வேண்டும். ஏனென்றால் எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு நட்பு நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவருக்கு என்னால் நோ சொல்ல முடியவில்லை. இன்று உங்களிடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவராக ஆர்.கே. செல்வமணி அவர்களும், செயலாளராக ஆர்.வி. உதயகுமார் அவர்களும், பொருளாளராக பேரரசு அவர்களும், மற்ற அனைத்து நிர்வாகிகளும் தினம் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அழைத்தமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 50 பேரில் 40 பேர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எல்லார் பேரையும் சொல்லிட்டு இருந்தாக்கா 12 மணிக்கு ஷோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இந்த மேடைக்கு புதுதல்ல, நிறைய தடவை வந்து பேசியிருக்கிறேன். பெப்சியில் ஆர்.கே. செல்வமணி சார் தலைவராக இருக்கும்போது இருந்துகிட்டு இருக்காரு. எவ்வளவெல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பதவியில் இருந்துட்டு இருக்கிறாருன்றது உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் நிறைய பிரச்சனைகளுக்கு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அழகாக, நிதானமாக எப்படி செய்யணுமோ அதை அப்படி கரெக்டாக பண்ணிட்டு அந்த பதவிக்கு உண்டான அனைத்து தகுதியிலும் பெற்ற ஒரே தலைவர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவர் இன்னைக்கு பெப்சியினுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் பெப்சியும் நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறது. பெப்சியை கண்டால் அனைவருக்கும் ஒரு பயமும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அவர் இயக்குனர் சங்கம் தான் அவருடைய தாய் சங்கம். அதனால் அதுலேயே அவர் இப்போது தலைவராக இருக்கிறாரு. அவருக்குடன் இருக்கும் ஆர்.வி. உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய உதவி என்றென்றும் பெப்சிக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் இருக்கும் என்பதை தெரிவிக்க மட்டுமே நான் இங்கே வருகை தந்தேன். அதை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம்.